இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வெளியூர்லலாம் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு குட்டீஸ் கூட வந்து எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் வர்றப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டீஸுங்களுக்கு. சரி, நாங்கள் பாண்டியன் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து குட்டீஸ் கூட வந்து நாங்கள் புரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தான் வீட்டிலேருந்து ஃபோனு, ஏதாவது டிஃபன் பார்சல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சரி என்னான்னு கேட்குறப்ப சிக்கன் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. மாஸ்டர்லாம் வந்து வாழைப்பழ புரோட்டா ஏதோ பண்ணுறதுல பிஸியாக இருந்தாங்க. சரி, சிக்கன் கொத்து புரோட்டா தான் கேட்டோம். சிக்கன் ஒரு கப்பு எடுத்துக்கிறாங்க. நல்லா சூடான தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பிச்சு போட்ட புரோட்டாவெலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குறாங்க. எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கேப் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. அந்த கேப்பு உடச்சி விடுறதே வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு தான். தோசை கரண்டியால் நல்லா கிளறி விட்டு வதக்கிட்டு குழம்பு கொண்டு வர சொல்கிறாங்க. கோழி குழம்பு கொண்டாந்து அதில் ஊற்றி நல்லா அவங்க வானிலை ஸ்டைலில் வந்து நல்லா அப்படியே குத்தி விட்றாங்க. நல்லா வெந்து நல்லா குத்தி விட்டு கடைசியாக வந்து ஒரு கப்பு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கரண்டி வச்சுருக்குறாங்க. நல்லா அப்படி குத்தி விட்றாங்க. நல்லா குத்தி விட்டு கடைசியாக வந்து பெப்பர் தூள் தூவிட்டு அப்படியே பார்சல் கட்டி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த சிக்கன் கொத்து புரோட்டாவுக்கு வந்து அது குழம்பும் கட்டி கொடுத்தாங்க. சரின்னு அதை பார்சல் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் அப்படியே வீடு நோக்கி கிளம்பிட்டேன்.